இப்போ நீங்களாம் சிரிச்சோன்னு பாருங்க, லைட் எல்லாம் பிரைட் ஆகும் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா? முதல்ல ஷெருடால் இதான் மைக்கோட இது நேரம் அவங்க பேசினாங்க, அந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல ஷெருடால் ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய நன்றி. இவங்க நல்லா ஜோரா கை தட்டலாம். அந்த கேப்ல தான் நான் அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிக்கணும்ல, அதுக்காக சாரி நான் லேட்டா வந்ததுக்கு. நாங்க என்ன பண்ணோம்னா அந்த கூகுள் மேப்ல காசி டாக்கீஸ் போறதுக்கு பதிலாக காசி தியேட்டருக்கு போட்டு ஒரு 3 தடவை சுற்றி வந்தோம். அதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து கூகுளை நம்ப கூடாது, நம்மள தான் நம்பணும். நம்மள்கிட்ட ஸ்டஃப் இருந்தது, நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நம்மளுடைய படிப்பு நல்லா இருக்குன்னா போறதுக்கு தயாரா இருக்கணும். எதில் எவ்வளவு பெரிய ராஜா வந்தாலும் தைரியமா போலாம். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த படத்தோட ரிலீஸ்ல நம்ம சொல்ற செய்தி. அப்புறம் எவ்வளவு பேர் குழந்தைங்க இருக்கீங்க? ஒரு 100 பேராவது இருப்பீங்களா? ஓகே 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 சரி சரி. ஒருத்தரா யாராவது வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. முதல்ல ஒரு கேர்ள் வாங்க. நீங்க வரீங்களா? வெரி குட். உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சது? அங்க பாருங்க, அங்க பாருங்க. நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? உங்களுக்கு என்ன பிடிச்சது? எல்லா சீன்ஸும் பிடிச்சது. ஓகே. மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க நிறைய படம் பார்ப்பீங்களா? என்ன உங்க பேரு? ஓகே. இல்ல இந்த படத்துல வந்து அந்த சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? வெரி குட். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுது. நிறைய பேருக்கு அந்த சயின்ஸ் என்னன்னு புரிய மாட்டேங்குது. பெரியவங்களுக்கு எல்லாம் கேட்டா இது வந்து குழந்தைங்களுக்கான படம்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு அறிவு அதிகம்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்களுக்கு இந்த படம் பிடிக்குன்றது. இன்னைக்கு படம் பார்க்குற குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், முதல்ல இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைங்களை நம்பி ஒரு படம் எடுக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஒரு 13 குழந்தைங்க. இவங்கெல்லாம் பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்காங்கல்ல. இந்த காலத்துல ஒரு படத்தை ஸ்கிரீன் கொண்டு வரதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டார் 10, அதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டார் இருந்தாதான் அந்த படமே பார்ப்பாங்க. அந்த நிலைமையில நான் ரொம்ப தைரியமா இந்த மாதிரி ஒரு 13 சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார், ஒரு 5 லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்கல்ல. என் பக்கத்துல எல்லாம் பாருங்க, என்ன சிரிப்பு பாருங்க. அவங்களுக்கு அது வெட்க கிடையாது. எப்படி முன்கூட்டியே நம்மளை கணிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களோட நான் ஒர்க் பண்ணது. குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான விஷயம். நீங்க ஒரு 2 குழந்தை ஒரு குழந்தை வச்சு போராடிட்டு இருப்பீங்க வீட்டுல. ஆனா நான் 13 குழந்தைங்களை வச்சு எப்படி போராடி இருப்பேன்னு பாருங்க. சந்தோஷத்துலமா சந்தோஷத்திலே சந்தோஷம் வந்து திக்கு பாடுற அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதை சமாளிக்கிறதுல கஷ்டமா இருக்கும். சரி, யாராவது பெரியவங்க, யாராவது டீச்சர், யாராவது ஒருத்தர் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. வாங்க, நீங்க பேசுறீங்களா? வெரி குட். இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் சீன் நடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏப்பா அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் சீன் மாத்திட்டீங்களா நீங்க? ஸ்பேஸ்ஷிப் வந்து லாஸ்ட்ல இருக்கு அதானே? வெரி குட். லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்தது. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப் பிடிச்சது. அப்புறம் வேற என்ன பிடிச்சது? அதுக்கப்புறம் சயின்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 1977ல நாசால இருந்து நம்ம இங்க அனுப்பிச்ச ஒரு கோல்டன் டிஸ்க் நம்ம அனுப்பியிருக்கோம், ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கோம். அங்கிருந்து சிக்னல்ஸ் இப்போ நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒருவேளை அது ஒரு ஏலியன் பிடிச்சி இங்க சென்னைக்கு, இங்க நம்ம பூமிக்கு வந்திருந்தா என்னவா இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் இந்த படம். ஓகே, சாதாரண படமா இல்லாம நான் நினைப்பேன் என்னன்னா, குழந்தைங்களுக்கான படம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் சயின்ஸ் சம்பந்தப்பட்டதா இருந்தா டெஃபினட்டா டீச்சர்ஸ் நீங்க எல்லாம் போய் சொல்லி நம்ம ஸ்கூல்ல பாடம் நடத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் தியேட்டர்ல நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால இதையும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்ப ஸ்பாயிலர்ஸ் வேண்டான்னு நான் சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொல்றதை விட நம்மளே சொல்லிக்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா? ஒண்ணு இல்லை. ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, இன்னொரு தடவை இந்த படம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. என்ன உங்க பேரு? சாய்ருத்ரன்.
சாய் அதான் ஒரு பக்கம் சாஞ்சி பேசுறீங்க. சாய் தேங்க்ஸ். ஓகே. அப்புறம் அதே மாதிரி நம்ம மார்க் கம்மியா எடுப்போம், சில குழந்தைங்க மார்க் கம்மியா எடுப்போம், சில பசங்க வந்து படிப்புல கம்மியா இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் வேற ஏதோ ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட விமர்சனங்கள் வந்து விமர்சகர்களோட மனநிலையை பொறுத்து அந்த படத்தோட விமர்சனம் மாறுபடும். ஆனா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தோட பார்க்கணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா யூ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாவே இன்னைக்கு வந்து எல்லா படத்தையும் இப்ப என்னுடைய படங்கள் கூட இதுக்கு முன்னாடி படம் ஏ படம் இரவு நிழல் அந்த மாதிரிலாம். அதனால நான் முழுக்க எது நம்பணும்னா இந்த குழந்தைகளை நம்பினேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேற யாராவது வந்து பேசுறீங்களா? வாங்க. இந்த படம் ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் மோஸ்டா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு புரியவே இல்லை என்ன இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெகா பிளாக் பஸ்டர் ட்விஸ்ட் மாதிரி வச்சு நீங்க வந்து ஒரு ரிவ்யூவரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலா நான் என்ன நினைப்பேன்னா எல்லா விஷயமும் அப்படியே பக்கப்பான்னு புரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்மளோட பிரில்லியன்ஸ் வந்து அதுல தெரியும். உதாரணத்துக்கு நான் வந்து எங்க அப்பாவுடைய கோட்டை இந்த ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் வந்து அவருடைய கோட்டை மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்பாவையே சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து சராசரியா எல்லாருக்குமே புரியாது. நமக்கு புரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணுமே தவிர புரிஞ்ச மாதிரி நடிக்கிறதோ அல்லது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுலபமா வெளியில போயிடுறதோ தப்பான விஷயங்கிறது நான் ரிவ்யூ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் மெயினா அந்த பைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பைசனை புரட்டி போட்ட மாதிரி ஒரு பைக். கரெக்டா? வெரி குட். இதுதான் பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றது எல்லாத்தையும் நான் இந்த படத்துல வச்சிருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பைக் வேணுமா பைக் இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் வேணுமா ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதோ ஒரு டீச்சர் வாங்கல பசங்களா ஒரு தைரியமா பேசுறேன். வாங்க, அது யார் கை காட்டுறது? வாங்க ஒரு நிமிஷமா அப்பதான் அவங்கள வந்து ஒரு தெளிவா ஒரு ஆக்டரா நான் ஃபீல் பண்ண படம் ஒத்த செருப்பு. என்ன தெளிவா? எஸ் சார். அப்ப அதே படம் பார்க்க மாட்டேன். சிஸ்டர் உங்களோட பிகஸ்ட் ஃபேன். வராத வந்த நாயகன் சாங்க பார்த்து ஐயோ சார் இப்படி இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா எங்க அப்பாவும் உங்களை மாதிரியே இருப்பாங்க. அண்ட் ஐ எம் டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் என்ன சின்ன பசங்க டீனேஜர்ஸ் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். போக போக ஐ கான்ட் பிலீவ் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனலா இருந்தது. அந்த பையன் போகும்போது பிஜிஎம் போட்டிருந்தாங்க. லைக் உங்களோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு என்னோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. அந்த டைம் நான் டக்குனு மெசேஜ் போட்டேன். நான் வந்து கிங்ஸ் மூவில இருக்கு, நல்லா இருக்கு படம் பாருங்கன்னு சொன்னேன். எங்கேயும் கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா போகலாம் அப்படின்னு மெசேஜ் போட்டு நான் திருப்பி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது கிளைமேக்ஸ்ல. அண்ட் சார் உங்க டைரக்ஷன் சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. அதுக்காக தொட்டில பாத்தீங்களா டைரக்ஷன் போட்டு யாராவது எங்க சந்தேகப்பட்டு போறாங்கன்னு நமக்கு தலைக்கு மேல இருந்த டைரக்ஷன் தான். இந்த டைரக்ஷனை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட்டை வாங்கி எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு டேட்டை வாங்கி ஒரு படம் பண்றதுங்கிறது பாசிபிளா இருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா என்னுடைய எனக்கு அறிவுக்கு உட்பட்ட ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஜானர்ல எந்த மாதிரி படம் எடுத்தா ஜெயிக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அரண்மனை ஆகனா கூட ஒரு பங்களா அப்படின்னு கூட நம்ம ஒரு படம் எடுக்கலாம். ஆனா நான் வந்து வேற வேற ஜானர்ல படம் எடுக்கணும். எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான படம். இந்த கிட்ஸோட இந்த டீன்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும். உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இந்த டீன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு குழப்பம் தான் இந்த படத்தோட ஆரம்பம். தெர் இஸ் எ கான்ஃபிளிக்ட், ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் ஒன்று இருக்கு. பேரண்ட்ஸோ இல்லாட்டி டீச்சர்ஸோ இல்லாம குழந்தைங்களால அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறது கஷ்டம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஆனா அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களையே எப்படி அழகா ஹேண்டில் பண்ணி எவ்வளவு பெருசா போய் சாதிக்கிறாங்க. அதுல ஒரு பையனுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். நாங்க என்னவா இருந்தா கூட ஹியூமனிட்டிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இது எல்லாத்தையும் நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது ஒரு குழந்தை வந்து பேசுறீங்களா? சரி, நம்ம ஒன்று பண்ணுவோம். இவர் பிரசாந்த் பேசினோம்னா நம்ம எல்லாம் அங்கே வெளியில போய் ஹால்ல போய் எல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறீங்களான்னு வாங்க, நம்ம ஒரு ஹால் போட்டு யோசிப்போம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் பிரசாந்த். இந்த மூவி வந்து ஹாரர்
சொன்னாங்க ஆனால் வரவே இல்லை. அது உங்களுக்கு டிசப்பாயிண்டா இருக்கா இல்லாட்டி அது ஹாப்பியா இருக்கா?